லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னன்னு அப்படியே நிக்கிற? போய் பேசுன. ஆனா இப்போவாது போய் பேசுன. என்ன பேச சொல்ற? இப்போ கூட அம்மா என்ன சொன்னாங்கன்னு பாத்தியா? காதல் கீதல்னு என் பையன் வந்து நின்னானான்னு கேட்டாங்கல்ல. ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அந்த நம்பிக்கையெல்லாம் அடிச்சு நொறுக்க சொல்றியா? அதெல்லாம் உன் மனசுல என்ன ஏது இருக்குன்னு தெரியாம பேசுனதுண்ணே. இப்போ மட்டும் போய் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி பாரு. என் பையன் எனக்கு பொண்ணு தேடுற வேலை கூட வைக்கல, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணே. இதுக்கப்புறம் சொல்லி என்னடா ஆக போகுது? என்ன பேசிட்டு இருக்கீங்க மூணு பேரும்? நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, என்னவோ பேசியிருப்போம். உனக்கு என்ன வேணும்? ஏன் செல்வா கோவப்படுற? இந்த கல்யாணம் சுமூகமா நடக்கணும். அதுல ஏதாவது குழப்பம் பண்ணீங்க, அத்தை கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. என்னண்ணே இவ இப்படி நேராவே சவால் விட்டுட்டு போறான்? அண்ணே, இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னு வச்சுக்கவே நமக்கு அசிங்கம்ண்ணே. போனே போய் அம்மாட்ட போய் பேசுனேன். ஒரு ரேஞ்சுக்கு இவெல்லாம் உன் முன்னாடி நின்று பேசவே கூடாது. உன்னை மிரட்டிட்டு வர போறா. போனே போய் பேசுனேன். என்னடா சொல்ற? இவன் என்ன மிரட்டிட்டு போனான்னு சொல்றியா? அப்படி சொன்னா நமக்கு தான் அசிங்கம். இவ கிடக்குறானே, நீ போய் அண்ணி மேல உனக்கு இருக்கிற லவ்வ சொல்லுன. ஆமாண்ணே, அம்மாவை தனியா கூப்பிட்டு அவங்க காலில் கூட விழுனே. இப்படி என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா, அதை தன்னால நான் உன்னை மறைச்சிட்டேன், அது தப்புதாமான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுனே, அது போதுண்ணே. அதுக்கப்புறமும் அம்மா இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டா. கல்யாணத்தை பண்ணிக்கன. எப்படியும் நீ கல்யாணம் பண்ற முடிவுக்கு வந்துட்ட. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்ண்ணே போய் சொல்லுன. யோசிக்காதன, போய் சொல்லுன. உனக்கு கண்டிப்பா நல்லது தானே நடக்கும். அம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்கண்ணே. போன போனே போய் பேசுனேன். சரிடா, நான் போய் பேசி பார்க்குறேன். நம்ம பையனுக்கு நடக்கிற கல்யாணம் ஊரே அசந்து போற அளவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. ரங்கநாயகி வீட்டு கல்யாணம்னா சும்மாவான்னு இந்த ஊரே பேச போகுது பாருங்க. அண்ணே, அண்ணி பெரிய பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னடா கல்யாண மாப்பிள? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுடா, என்ன விஷயம்? இல்லம்மா, கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப என்னடா தனியா பேச வேண்டியிருக்கு? பரவாயில்ல, இங்கேயே சொல்லு வெற்றி. மா, அதான் அண்ணன் கூப்பிடுதுல, போய் என்னன்னு கேட்டுட்டு வாமா. சரி. ரங்கநாயகி, ரங்கநாயகி, அண்ணே, என்னங்க
நீங்களா கூப்பிட்டீங்க? எப்படிங்க எப்படிங்க உங்களுக்கு திடீர்னு பேச்சு வந்துச்சு? என்னால நம்பவே முடியலங்க. சரண்யா, அப்பா வெற்றி, அப்பா எப்படிரா? என் பையனுக்கு கல்யாணம். ஆமாங்க, நம்ம பையனுக்கு கல்யாணம். சரண்யா, போ, சாமி முன்னாடி விபூதி இருக்கு, போமா போய் எடுத்துட்டு வா. அம்மா நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலைங்க. என் பையன் கல்யாணம் நடக்கும்போது என் புருஷன் எப்படி பேசாம இருக்காருன்னு எவ்வளவோ தடவை கவலைப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் மனசு இறங்கிட்டாருங்க. எல்லாம் என் பொண்ணோட அதிர்ஷ்டம் தான். ஆமா சரளா, நீ சொன்னது 100%. போடா. பேச முடியாதவரு இன்னைக்கு பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே பூஜாவோட அதிர்ஷ்டம். ஆமா ஆமா, பாத்தியா, அவரே சொல்லிட்டாரு பாரு. சொல்லுனே, சொல்லுனே, போய் சொல்லு போ. வெற்றி, ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னப்பா? அண்ணே, அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுண்ணே. இல்லைம்மா, ஒரு 5 நிமிஷம் வெளியே போலாமா தான் கேட்க வந்தேன். உதப்பட போற பாரு. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியே போணுமா? முதல்ல உள்ள போ. போ. சரண்யா, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அதிர்ஷ்டசாலி. அண்ணே, பாத்தியா, சக்தி மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் எவ்வளோ அதிர்ஷ்டம் இல்லாதவன் பாரு. அண்ணே இப்படிலாம் பேசாதண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. டேய் சரிடா, டாக்டர் அப்பாவை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத பார்த்து தப்பா நினைக்க போறாங்க. வாங்க போலாம். ஆத்தரங்க. நான் சொல்றத சொல்றீங்களா? ஏ சொல்லுங்க. ஏ ஆ ஆ சொல்லுங்க. ஆ ஆ ஆ. ஓகே ஓகே, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. எப்படி இப்படி திடீர்னு பேச்சு வந்துச்சு டாக்டர்? ரொம்ப நாளா மருந்து கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு, உணர்ச்சி வசப்பட்டு தான் ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போவும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டதுனால
பேச்சு வந்திருக்கலாம். ஆமா டாக்டர், என் பையனுக்கு கல்யாணம்னதும் அந்த சந்தோஷத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் சந்தோஷத்துல எனக்கு பேச்சு வந்துருச்சு டாக்டர். தொடர்ந்து மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. சீக்கிரமே உங்க உடம்பு சரியாக நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க டாக்டர். வரேம்மா. வரேங்க. என்ன மருமகளே, உங்க மாமாவை பேச வச்ச மாதிரி நடக்கவும் வச்சிருவல்ல? ஓடவே வைக்க போறாங்க. அது உடம்பு சரியாயி அப்பா ஓட வைக்க போறாங்கன்னு சொல்ல வந்தேன். அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடி வெற்றியும் பூஜாவும் ஒன்னா போய் கோவில்ல பூஜை பண்ணிட்டு வரணும். அது எங்க குடும்ப வழக்கம். இன்னைக்கே போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அண்ணி. நாளைக்கு கோயிலுக்கு போகலாம், நேரம் இருக்காது அண்ணி. வாங்க நீ போயிட்டு வந்துடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு சரளா. நீயே பூஜாவையும் வெற்றியையும் கூட்டிட்டு போயிட்டு வாயே. அம்மா, நாங்களும் அண்ணன் கூட போயிட்டு வந்துடுறோம்மா. நீங்க எதுக்குடா? இருக்கிற கல்யாண வேலையெல்லாம் வேற யார் செய்வா? அவங்க போட்டோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போடா பூஜா, நீ கிளம்புமா. வெற்றி, நீங்க வாங்க, நானும் அம்மாவும் வெளியே வெயிட் பண்றோம். வரேன் நீ. என்னம்மா இது, சரியான லூசு குடும்பமா இருக்கு. மாமாக்கு உடம்பு சரியானதுக்கு நான் தான் காரணம்னு கொண்டாடுறாங்க. நீ வேற என் பொண்ணுதான் காரணம்னு எடுத்து வேற விடுற. ஏய், சும்மா ரெடி, அறிவு கட்டவளே. இதத்தான் சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு சொல்றது. நான் மெல்ல சொல்லி பார்த்தேன், உடனே ரங்கநாயகி அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சுட்டா. இனிமே அந்த கடவுளே வந்து வேணான்னு சொன்னாலும் அந்த ரங்கநாயகி ஒன்னதான் வெற்றிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. செல்வ முருகனும் ஒன்னதான் மருமகன்னு சொல்லுவாரு. நம்ம நேரம் நல்லா இருக்குடி, அதான் எல்லாமே நல்லதாவே நடக்குது. இந்த நல்ல நேரம் இருக்கும்போதே சீக்கிரமே ரங்கநாயகி வீட்டுக்கு மருமகளா போய் இந்த ஒட்டு மொத்த சொத்தையும் வளைச்சு போட்டுறணும். சரியா? போடா, அவங்க கூட போயிட்டு வா. போ. வெற்றி என்னமோ பேசணும்னு ரங்கநாயகி கூப்பிட்டான்ல, அவனோட முகமே சரியில்லை. நல்ல வேலைடி, அண்ணன் வாய் திறந்து பேசினதுனால எல்லாமே மாறி போச்சுடி. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். வா வெற்றி. சரி, வா வா. கோயிலுக்கு ரூட் தெரியுமா வெற்றி? என்னம்மா பேச மாட்டேங்கிறான்? வாங்க, சீக்கிரம் போய் நேர்த்திக்கடனை செஞ்சிடலாம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நேர்த்திக்கடன் செய்யணும்னு இருந்திருக்கு. வாங்க சக்தி, வாமா போலாம். வாங்க. வெற்றி இப்படி நின்னுட்டு இருக்கான். கல்யாணம் முடியற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். போ. வா வெற்றி.
அம்மா தாயே. வா புஷ்பா. வா மீனாட்சி. அப்படி நில்லுங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. சாமி, என் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இவ உடம்பு சரியில்லாம இருந்தப்ப எடைக்கு எடை பணம் தர்றதா அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வேண்டி இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நேர்த்திக்கடன் செய்யறதுக்காக வந்திருக்கோம். துலாபாரம்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க அப்படியே பிரகாரத்தை ஒரு முறை சுத்தி வந்துடுங்க. பணம்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம்மா. மீனாட்சி, சக்தியை கூட்டிட்டு பிரகாரத்தை சுத்திட்டு வந்துரு. அத்தை எல்லாரும் துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கு போயிடலாம். மீனாட்சி அக்கா, ஏதாவது விட்டு போனா சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க. என்னங்க? இல்லையா பின்ன? நீங்க போய் பிரகாரத்தை சுத்தி வந்துடுங்க. சரி சாமி. புஷ்பா, நாம எல்லாரும் துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கு போயிடலாம். சரி. மீனாட்சி, ஐயர் சொன்னார்ல, சக்தியை கூட்டிக்கிட்டு பிரகாரத்தை சுத்திட்டு அப்படியே துலாபாரம் கொடுக்குற இடத்துக்கு வந்துருங்கம்மா. யமுனா, வாமா, நம்ம அங்கே போயிடலாம். வாங்க. நீ சொன்னிய சக்தி, நம்ம 2 பேரும் வேற வேற வழியில் போக போகிறோன்னு. ஆனால் இப்போ என்னாச்சு பார்த்தியா? நான் எங்கே போனாலும் கரெக்டாக நீ வந்துடுறிய சக்தி. இதுக்கு பேர் தற்செயலா இல்லை நான் தான் மனசில் தப்பாக ஆசையை வளர்த்துட்டு இருக்கேனா? முக்கியமா சக்தியோட வாழ்க்கை ஒண்ணுமே புரியல தம்பி. அம்மா, வாமா போலாம். சரிம்மா, நீங்கள் போங்க. நேர்த்தி கடன் இங்கே தான் பண்றாங்க. வா, நீயும் வா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டே போலாம். வாமா. ஏய், வெற்றி எங்க? தெரியலம்மா, இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எங்கடி காணோம்? உன் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, இப்ப என்கிட்ட கேக்குற? போய் கோயிலெல்லாம் தேடு. இந்நேரம் அவன் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கே போயிருப்பான். கோச்சிட்டு போறதுக்கு என்ன இருக்கு பூஜா? அவங்க அம்மா தானே அவனை அனுப்பி வச்சாங்க. அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டான். அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சரி, நீ வெற்றிக்கு ஃபோன் பண்ணி பாரு. பண்ணு. வெற்றி எங்க இருக்க? இங்கே தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். என்னவாண்டி? 5 நிமிஷத்துல வந்துருவானா? அதுக்குள்ள ஏண்டி நீயும் பயந்து என்னையும் பதற வைக்கிற? சரி இரு, நானே போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். இரு. வாமா. சக்தி, சாமியை கும்பிட்டுட்டு உட்காருமா.
பாதி பணம் கூட தேவைப்படாதுன்னு நினைச்சேன். வெற்றி எங்க போனா? இவ்வளோ ஆகாது. அப்படித்தான் நானும் நினைச்சேன். தராசுல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதெல்லாம் அவ கணக்கு. அவ மனசு அங்க குளிர்ந்தாதான் தராசு இங்க இறங்கும். நீங்க வைங்க. வைங்க. யமுனா நீ வந்து வைமா. ஏய் குட்ரா. நீங்க என்ன வைக்கிறீங்க? நான் வைக்கிறேன் பாருங்க. இப்ப சமமாகும் பாருங்க. மாமா மாமா நான் ஒரு கட்டு வைக்கவா? வைடா மாப்ள. வா வை.